ஐயோ, இந்த மாமரத்தில் பாருங்களேன், எவ்வளோ பூ பூத்து கிடக்குது. அப்படி அவ்வளோ நிறைய பூ பூத்து இருக்குது. பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் பூக்கிற எல்லா பூவுமே காயாகுமா? அது பாதி காற்றுக்கு கீழே விழுந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையில் காற்றுல எல்லாம் அப்படியே எல்லாம் உதிர்ந்து போய் கொஞ்சம் பூ தான் நிற்கும். அந்த கொஞ்சம் பூவும் இப்படி அழகாக சின்ன சின்ன காய்களாக காய்க்க ஆரம்பிக்கும். இப்படியே சின்ன சின்னதாக காய்ச்சிக்கிட்டு எல்லா காய்களும் பெருசாக விடுறோமா? அதையும் நம்ம பெருசாக விடுறது இல்லையே. அப்படியே இந்த காய்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகி வர்ற நேரத்துக்கு ஊறுகாய்க்காக பறிச்சிடுவோம். இல்லைன்னா அறுத்து உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அப்படியே அதையிலையும் தப்பிச்சு கொஞ்சம் காய்கள் பழமாச்சுன்னா அந்த பழம் முழுசாக நமக்கு கிடைக்குமா? குருவிக, அணில், மயில், வவ்வால் இதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்ச மீதி தான் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பெரிய மரத்தில் நமக்கு கையில் ஏறி பறிக்கவும் முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், அப்படியே தூரத்தில் மேலே எப்படா கீழே விழுகும்னு பார்த்துக்கிட்டு இருந்து அந்த கீழே விழுகிற அந்த காய்களை தான் நாம் எடுத்து சாப்பிட்றோம். அப்படி விழும்போது என்ன ஆகுது, எல்லாமே அடிபட்டு போயிடுது ஒரு பக்கம். அந்த பாதி அடிபட்டதை தூக்கி போட்டு மீதி பாதி தான் சாப்பிட்றோம். அதிகபட்சம் மேலே ஏறி பறித்து நம்ம கைக்குன்னு கிடைக்கிறது கொஞ்சம் மாம்பழம் தாங்க. இவ்வளோ பெரிய மரத்தில் இருந்து எங்கள் மொட்டை மாடியில் நின்று அங்கே இதை பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு மரத்தில் அவ்வளோ பூ பூத்து இருக்குது. அநேகமாக ஏப்ரல் மேல நிறைய மாம்பழம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் முடிஞ்ச பார்சலில் அனுப்பி வைக்கிறேன், இல்லைன்னா கட் பண்ணி தட்டில் வைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுக்கங்க. ஓகே, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.